தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். சீமானோட இஷ்யூவை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். பட் இருந்தாலும் இன்னியோட நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் என்னோட நண்பர்கள் கூட ஒர்க் பண்ற நிறைய பேரும் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு திருப்பியும் வந்து சீமான் சொல்லியிருக்கிறாரே, என் கூட பயணிக்கிறவங்க வந்து யாரெல்லாம் ஈவேராவை வந்து சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க வந்து என்னை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல உண்மையாவே. ஆம், எனக்கு வந்து சீமானை ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா வந்து அவரோட தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து நான் எல்லா வாட்டியும் சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசு 5 வயசுலேருந்து எங்க அப்பா தமிழ் ப்ரொஃபஸர். தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்தோட சார்ந்தவங்க எல்லாருமே எங்க வீட்டில் வந்து எவ்ரிடே, அட்லீஸ்ட் எவ்ரிடே இல்லைனாலும் அப்போ ஈழத்தமிழர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது எவ்ரிடே வந்து கூடுவாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த தமிழ் தேசியத்தை பேசுறதுக்காக வீக்கெண்டெல்லாம் வருவாங்க. இன்னைக்கும் இப்பவும் வந்து கொண்டு தான் இருக்காங்க தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்க்கையிலேருந்து வந்தவன். தமிழ் தேசியம்ன்றது வந்து என்னோட கூடயே பிறந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து சீமான் பேசுற தமிழ் தேசியம் வந்து இன்னைக்கு வந்து ஈவேரா எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அதாவது வந்து நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா வந்து அஹ், பூனை வந்து கண்ணை மூடிக்குச்சு அப்படின்னா உலகமே இருட்டு அப்படின்னு நினைச்சுக்குமாமா. ஸோ அப்படிதான் வந்து சீமான் இன்னைக்கு வந்து இருக்கிறாரு. என்ன அப்படின்னா வந்து என்னை விட்டுட்டு போறவங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படியே இருந்தனா யார் தான் இருப்பாங்க மிஸ்டர் சீமான்? நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஏற்கனவே வந்து ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் போயிட்டாங்க இல்லையா? ராஜீவ் காந்தி, ஜெகதீச பாண்டியன், கல்யாண சுந்தரம், இப்ப லேட்டஸ்டா காளியம்மாளும் அவங்க வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. யாருமே உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு இல்லையே. நீங்க வந்து தனியா 2026 நோக்கி போயிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் உங்க கூட இருக்கணுமோ யாருமே இப்படி திரும்பி பார்த்தனா யாருமே இல்லை. இதுதான் உங்களோட அரசியலா? அது எனக்கு புரியல எனக்கு. எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது வந்து எங்க தமிழ் தேசியம்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பிரபாகரனையும் ஆஹ், ஈவேரா தாத்தாவையும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. உண்மையாவே என்னால வந்து உங்களோட அரசியலை புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்றதை விட நீங்க வந்து வலு இழந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ஈவேராவை பத்தி பேசுறதுனாலையும், கலைஞரை பத்தி பேசுறதுனாலையும், ஜெயலலிதா பத்தி பேசுறதுனாலையும் உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்மாலா வந்து உங்களோட வாக்கை இழந்து கொண்டு தான் இருக்கிறீங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து 24,000 ஓட்டுகள் எனக்காக விழுந்ததுன்னு நீங்க வந்து கிளைம் பண்றீங்க. கிளைம் பண்றது நிச்சயமா உங்களோட உரிமை. ஏன்னா அது வந்து எலெக்ஷன்ல உங்களுக்கு தான் விழுந்தது. ஆனால் அந்த ஓட்டுக்கள் எல்லாம் 2026ல வந்து அறுவடை ஆகுமானா நிச்சயமா கிடையாது சீமான். அதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களோட பேட்டியை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு இன்னொரு கொஸ்டின். இன்னைக்கு வந்து எங்க அப்பா சொன்ன மாதிரி, இது எங்க அப்பா சொல்ல ஒரு 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 10 நாள் முன்னாடியே சொல்லிட்டாரு. நிறைய பேர் பேசிட்டாங்க. முதல்ல வந்து பெரியார தூக்கிட்டு தலையில தூக்கிட்டு வந்தாரு. அப்புறம் வந்து இன்னைக்கு பெரியாரை எதிர்க்கிறாரு. சரி, ஓகே. இன்னைக்கு பிரபாகரனோட பேச்சை வந்து பிரபாகரன் தமிழ் ஈழம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு அதுவே வந்து தவறுன்னு கூட சொல்றதுக்கு சீமான் தயங்க மாட்டார். கணேஷ், நீ பாரு நீ. இதுதான் சீமானோட அரசியல். ஒரு நிலைப்பாடே இல்லாத ஒரு அரசியல் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் ஒன்றும் சொல்லலை. அந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் எல்லாருமே தான் இருந்தாங்க. அவங்களோட வீடியோ காலில் வந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே சொன்னதுதான். எல்லாருமே சொன்னதுதான். இதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே வந்து தமிழ் தேசியத்தை உயிரா பேணி தன்னோட அதாவது இறக்கும் வரை தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறவங்க இன்னைக்கு சொல்றது. சரி, ஓகே. சீமானுக்கு வந்து அந்த பேச்சும் வீச்சும் இருக்கிறது. அதனால அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு யங்ஸ்டர் கூட்டம் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு கரெக்டா திருமாவளவன் சொல்லி இருக்கிறாரு. அவரோட பேச்சுனால வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து
மடைமாற்றப்படுகிறாங்க. அவங்கள வந்து நிச்சயமா வந்து அவங்க உணர்ச்சியை தூண்டி அவங்க அவரோட அரசியல் லாபத்துக்காக அப்படின்னு வந்து திருமாவளவன் சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பார்க்கும்போது, ஏன்னா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ் தேசியம், தமிழருக்கான வாழ்வியல், தமிழருக்கான உரிமைகள், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இப்படியெல்லாம் பேசிட்டு தமிழர்களுக்காக வந்து போராடிட்டு இருந்தவரை இன்னைக்கு வந்து ஈவேராவை எதிர்க்கிறதுக்கு ஓடிட்டாரு. அப்போ வந்து மக்கள் யோசிக்கிறாங்க இல்லையா? மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? ஓகே, இவர் வந்து தமிழ் தேசியத்தை பத்தி பேசிட்டு இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா முதல்ல ரஜினிகாந்தை எப்படி எதிர்த்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சாரோ, இன்னைக்கு வந்து ஈவேராவை பத்தி பேசி தோல்வி அடைய போகிறாரு அப்படின்றத வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு அங்கிள் என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற அங்கிள் வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அஹ் என்ன என்ன கணேஷ் நீ பண்ண சொல்ற இன்னைக்கு வந்து அரசியல் வந்து தமிழ் தேசியம்னு கேட்டனா ஈவேரா கொண்டு போய் நிறுத்துறாங்க, திராவிடத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான். இப்ப திராவிட சிந்தனைன்னு பார்த்தா சுயமரியாதை, அதுக்கப்புறம் வந்து சுயமரியாதை கல்யாணம், மெட்ராஸ் மாகாணத்தை வந்து தமிழ்நாடுவா மாத்துனது, இருமொழி கொள்கை, ரிசர்வேஷன்ல வந்து கொண்டு வந்தது, இந்த சொத்தில் பங்கு, லேடிஸ்க்கு சொத்துல பங்கு, இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா வந்து திராவிடம். அந்த திராவிடம்ன்ற அந்த சுயமரியாதை கீழே தான் வந்து தமிழ் தேசியமும் வருது. இன்னைக்கு தமிழ் தேசியம்ன்றது எங்க இருக்குன்னா மாநில சுய ஆட்சின்ற நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள் அதை வந்து எப்படி நம்ம வந்து உயிர்ப்பித்து வைக்கணும், அந்த உயிர்ப்பித்து வைக்கிறதுக்கு நமக்கு வந்து மாநில சுயாட்சின்னு நமக்கு தேவை. கொஞ்சம் கொஞ்சமா என்னைக்கு வந்து மொழி பற்று நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வரும்போது அதை வந்து நம்ம வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி நம்ம வந்து போகலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து இந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் வந்து ரெண்டத்தையும் பிரிச்சு சுக்கு நூறு ஆக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கும் நாங்க உயிரோட இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆஹ் ஏன்னா புரியாத தன்மை அப்படின்னு கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். சீமானுக்கு வந்து எனக்கு வந்து இதுக்கு மேல வந்து சொல்ல தெரியல ஒரு டீசெண்டா. அதாவது வந்து அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, அதுதான் அவர் கரெக்ட்னு நினைக்கிறார். அங்கதானே அவர் மிஸ்டேக் பண்றாரு. அதாவது வந்து ஓகே, நான் எப்படி ஓட்டு வாங்குறது, எப்படி மக்கள் கவனத்தை ஈர்க்கிறது, சரி ஏதோ ஒண்ணு பேசுவோம், ஓகே பெரியாரை எடுத்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி. பெரியார் எவ்வளவோ விஷயங்கள் சொன்னாரு, இல்லைன்னு சொல்ல. அதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுவும் அவங்க ஒத்துக்கிறாங்க. பெரியாருன்றது வந்து அவருக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றது வந்து அவரோட பாணியில தான் சொல்லுவாரு. அதை வந்து நீ எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உன்னோட இஷ்டம். அவரோட பாணியில அவர் சொல்லும் போது சில விஷயங்கள் காட்டமா தான் இருந்துச்சு. சரி, மொழியை பத்தி பேசுறது ஓகே, நீ அதை வந்து அந்த சைடை ஓரமா ஒதுக்கி வச்சுடு. சரி, கடவுள் மறுப்பா அதையும் ஓரமா ஒதுக்கி வச்சிரு. அதை தவிர அவர் பண்ண எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அதை நீ வந்து கொண்டாடலனாலும் பரவாயில்ல, அதை வந்து நீ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீ வந்து உன்னோட அரசியல் ஆசைக்காக நீ வந்து பேசுறது எந்த வகையில நியாயம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வருத்தப்பட்டு பேசினாங்க. அதுதான் வந்து எனக்கும், நான் வந்து ஒரு நண்பர் இல்லை, எத்தனையோ நண்பர்கள் கிட்ட பேசிட்டேன். அவங்க எல்லாருமே சொல்றது இதுதான். சீமான் உச்சத்தில் இருக்க, உச்சத்துல அவர் வந்து இருக்கிறது வந்து இதோட வந்து முடியுது. ஏன்னா வந்து இந்த வாட்டி தனியா நின்னாரு, தனியா நின்னதுனால வந்து 24,000 வாக்குகள் வாங்கினாரு. அந்த வாக்குகள் எல்லாமே இன்னைக்கு வந்து கம்மியாகும். எங்களோட சஃபாலஜி வேலையும் அதான் சொல்லுது. இன்னைக்கு வந்து 6%க்கு வந்துட்டாரு, 8.1லேருந்து 6க்கு வந்துட்டாரு. அவர் இதையே கண்டினியூ பண்ணாருன்னா 5%க்கு போவாரு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நான் அது அவர் வந்து 8.1லேருந்து வளர்ந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தேசியம்ன்ற அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு கோட்பாடோட திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு திராணியான ஒரு மனிதர் அவர் தான். பட் இருந்தாலும் அவர் நிலை தடுமாறி தன்னோட டைரக்ஷன், அதாவது வந்து நம்ம லாங் டேர்ம் விஷன் சொல்றோம் இல்லையா, அந்த லாங் டேர்ம் விஷன் வந்து எங்க போகணும்னு தெரியாம நிலை தடுமாறி கண்ணாபின்னான்னு எங்கேயோ வந்து ஒரு டைரக்ஷன்ல வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சொல்றது என் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னா போங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. சீமான் அது வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? பாதி பேர் திமுகல போய் ஜாயின் பண்றாங்க. சரி, அதுல வந்து கொஞ்சம் குளறுபடிகள் இருந்தாலும் பாதி பேர் சீமான் கிட்ட போறாங்க, பாதி பேர் விஜய் கிட்ட போறாங்க. நிறைய பேர், ஏன்னா எங்க அப்பா சொல்லி வளர்த்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து திராவிட சிந்தனையோட இருக்கிறாங்க. அவங்களோட கிட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லி வளர்த்தாலே உங்களுக்கு வந்து
ஓட்டுக்கள் பிரிந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து நான் வந்து இதுக்கு மேல நான் வந்து எப்படி தட்ட தெளிவா சொல்லுதுன்னு தெரியல. எனக்கு எனக்கு தெரிந்த வகையில் சீமான் வந்து இதே நிலைமையில, அதாவது வந்து இந்த கோட்பாடோட என்னோட அரசியல் இனி வந்து ஈவேராவை எதிர்ப்பது தான் அப்படின்ற ஒரு கோட்பாடோட போறாருன்னு வச்சுப்போமே. அப்படி போனாரு ஏன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து மடைமாற்றப்பட்டு இவர் வந்து அப்படியே அந்த ஈவேரான்ற அந்த ஒரு ஒரு பிம்பத்துக்குள்ள அவர் அந்த 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 பிரச்சனைக்குள்ள அவர் அப்படியே அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போ அதுலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு வந்து விடவும் மாட்டாங்க. ஏன்னா எத்தனை வேற யாராவது வந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க இனிமேல். இதுக்கு இவர் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை சீமான் வந்து கோபப்பட்டு எழுச்சி பெற்று அது பற்றி பெரியாரை பத்தி இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்போ மக்கள் அவர் மேல கோபமா தான் ஆகிக்கிட்டே இருக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது, நீங்க பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி சீமான் இஸ் பீன் டிராக்ட் இன்டு ராபிட் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராபிட் ஹோல்னா அது வந்து எங்க போய் முடியும்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஏன்னா ஒரு ஒரு அந்த அந்த ராபிட் ஹோல்ன்றது அதுதான். அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் முடியும். அதுதான் வந்து அவர் அந்த ராபிட் ஹோலுக்குள்ள போயிட்டார். இப்போ எங்க போய் அவர் முடிய போறாருன்றது வந்து 2026ல நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க. அதுல என்ன எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு அப்படின்னா, இளைஞர்கள் பட்டாளத்தையும் சேர்த்து அவர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த இளைஞர் பட்டாளம் வந்து எவ்வளோ கனவுகளோட எவ்வளோ அரசியல் பார்வைகளோட இருக்கிறவங்க, இந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களெல்லாம் வந்து ரொம்ப தவறா வந்து வழி நடத்தி செல்றாரு அப்படின்னு நினைக்கும் போதும் வந்து மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அவ்வளவுதான். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால சொல்ல முடியும். போகாதீங்க. அவரை வந்து அவரை நம்பி போக வேண்டாம்ன்றது வந்து என்னோட கருத்து. அதே இது வந்து அவர் மாத்திக்கிட்டு ஓகே ஈவேரால இருந்து மாத்திக்கிட்டு தமிழ்நாடோட பிரச்சனையை பத்தி பேசினா நிச்சயமா அவருக்கு பின்னாடி போற கூட்டம் போகலாம். நிச்சயமா அதுதான் வந்து உண்மையான அரசியல், தமிழர்களுக்கான அரசியல், தமிழ் மண்ணுக்கான அரசியல். அவர் சொல்ற மாதிரி அதுல இருந்து தடம் புரண்டு போறதுனால நான் வந்து திராவிடத்தை எதிர்க்க போறேன், ஓகே நான் வந்து ஈவேராவை எதிர்க்க போறேன், நான் வந்து இனிமேல் வந்து என்னோட அரசியல் பாதையே அப்படிதான், அவங்கள கொல்லாம விட மாட்டேன், அவங்க தமிழ் மண்லேருந்து வெல்லாம விட மாட்டேன்னு சொன்னான்னா அவர் தோல்வி அடைய தான் போறாரு. ஆனா என்ன சொல்றாரு, எனக்கு தோல்வியும் வெற்றியும் எனக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் பாட்டை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. பட் இருந்தாலும் தோல்வியும் வெற்றியும் அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அவரை பின்னோக்கி வர்ற பசங்க இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து இப்படி ஒரு ஒரு ஏமாற்று அரசியலுக்குள்ள அவங்களுக்குள்ள போகணுமா அப்படின்றது தான் வந்து வருத்தமா இருக்கு அப்படின்றத சொல்லி நிறைய பேர் என்னை திருப்பியும் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் உண்மையை நம்ம சொல்லி தானே ஆகணும். உண்மையை சொல்றதுக்கு நான் என்னைக்குமே அஞ்சினது கிடையாது. நம்ம ஒரு டீசெண்டா நமக்கு தெரிந்த அரசியல் நம்ம வந்து வெளியே கொண்டு வரோம். சீமானோட நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், சீமான் இந்த பாதையில் போனார்னா அவரோட முடிவரை ரொம்ப சீக்கிரமாவே இருக்கும். மேபி ஹீல் பிகம் இன்சிக்னிஃபிகண்ட். அவருக்கு ஏன்னா தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, 1%, 2%. அந்த 1%, 2% நோக்கி அவர் போறதுக்கு 8.1லேருந்து 2% போறதுக்கு வெகு நாட்கள் கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவர் கம்மி ஆகிக்கிட்டே வரப்போறாரு. நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க. நான் ஏற்கனவே இந்த எலெக்ஷன்லயும் சொன்னேன், அவர் ஈவேரா கையில் எடுத்தாருன்னா டெபாசிட் போயிடும் அப்படின்னு. டெபாசிட் போயிடுச்சு. 1000 ஓட்டா என்ன 2000 ஓட்டா இருந்தா டெபாசிட் போயிடுச்சு. இன்னைக்கு டெபாசிட் இல்லை. அதை தாண்டி அவரே அதே தமிழ்நாடு பிரச்சனைகளை பத்தி பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு இன்னொரு 10,000 20,000 ஓட்டு ஜாஸ்தியா வாங்கி இருப்பாரு. மிஸ் பண்ணிட்டாரு. சரி பார்ப்போம். ஓகேங்களா? நிச்சயமா அவர் கேட்க மாட்டார். அவர் அவரோட போக்கில் தான் இருப்பார். நாம வந்து இதை வந்து நம்ம கடந்து போய், ஏன்னா தோல்வியில இருக்கிறவங்கள போயிட்டு நம்ம வந்து எதை பத்தியும் பேச தேவையில்லை. நம்ம அவங்க வழியிலேயே நம்ம விட்டுருவோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.